வணக்கம் மக்களே! இன்னைக்கு பங்குனி உத்திரம் கடைசி நாள் விரதம். வாங்க நாங்க முருகருக்கு என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம். காலையில எப்பயும் போலவே எழுஞ்சிட்டு வீடெல்லாம் தொடச்சுட்டு, சாமிக்கு பூ மாத்திட்டு, விளக்கேத்திட்டு, முருகருக்கு அபிஷேகம் பண்ணோம். என்னென்ன அபிஷேகம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 11 அபிஷேகம் பண்ணோம் மொத்தம். நாங்க என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாலு, தயிரு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், இளநீர், எலுமிச்சப்பழம், பூ, அப்புறம் பன்னீர் 11 அபிஷேகம் பண்ணிட்டு, முருகர நல்லா அலங்காரம் பண்ணி பூலாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம். முருகருக்கு வெத்தல தீபமும் போட்டுட்டு, அவருக்கு என்ன பிரசாதம் படைச்சோன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல். அந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்றது வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பருப்பு போட்டுட்டு, இத நல்லா கழுவிட்டு, உங்களுக்கு தேவையான தண்ணிய ஊத்தி அடுப்புல வச்சுருங்க. இது நல்லா வெந்து வந்த பிறகு 2 ஏலக்காவ போட்டுட்டு, உங்களுக்கு தேவையான வெல்லத்த போட்டு நல்லா கலறி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுப்புல சின்ன கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு, உங்களுக்கு தேவையான முந்திரியும், திராட்சையும் போட்டுட்டு, இது நல்லா தீயாத அளவுக்கு வறுத்து, பொங்கல்ல கொட்டிட்டு நல்லா கலறி விட்டீங்கன்னா, முருகருக்கு உகந்த சர்க்கரை பொங்கல் ரெடி. ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பொங்கலையும் முருகருக்கு படைச்சிட்டு, தீப ஆராதனையும் காட்டிட்டோம். எங்களோட பூஜையும் முடிஞ்சிடுச்சு, விரதமும் முடிஞ்சிடுச்சு. முருகரோட அருளும் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் யார் பண்ணுவீங்களோ அவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.